Praise the Lord. தேவனே, இந்த பகுதியை ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசி கர்த்தர் தம்மை வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. முன்னுரை. ஆறாம் வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, முடிந்தது. ஒரு காரியத்தை சொல்கிறேன். நம்ம துக்க வீட்டுக்கோ மரண வீட்டுக்கோ வரவில்லை. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசு கிறிஸ்துவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அதனால் உங்கள் வாயை திறந்து ஆமென் அல்லேலூயான்னு சத்தமாக சந்தோஷமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம தேவன் ஏற்கனவே மரணத்தை விழுங்கி இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. முடிந்தது அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு என் கதை முடிஞ்சதுன்னு. ஆனால் ஆண்டவர் அது சொல்லவே இல்லை. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஐ எம் ஃபினிஷ்னு போடவே கிடையாது. நிறைய வேளையில் நம்ம இயேசு பரிதாபமாகவே பார்த்து பழகி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப துக்கமாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா என் பழைய வாழ்க்கையில் ஒரு துக்க கஞ்சின்னு கொடுப்பாங்க, சாப்பிட்டே ஆகணும். ஆனால் ஈஸ்டர் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்போ தான் பிரியாணின்னு இருக்காங்க. அதனால் இந்த துக்க கஞ்சி துக்கத்தோடு சாப்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்க காரியம், அந்த துக்க கஞ்சி எப்படியே தெரியாது, நமக்கு ஆண்டவர் அழகான ஆகாரத்தை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கினதுக்கு அப்புறம், அதாவது ஆதி ஆகமத்தில் பார்ப்பதற்கு அழகாய் புசிப்புக்கு இன்பமாய் இருக்கிற பழத்தை வாங்கி சாப்பிட்ட ஆதாமுடைய பாவத்தை கசப்பான காடியை குடிச்சு ஆண்டவர் முடித்து அந்த பாவத்தை சாபத்தை முடித்து வைத்தார். நம்ம வாழ்க்கையில பாவத்தை சாபத்தை ஆண்டவர் முடிந்ததுன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறவங்க உங்க கரங்களை தூக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு வாங்கிக்கலாம். ஆண்டவர் முடிந்ததேன்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில இருக்க கஷ்டங்களை ஆண்டவர் முடித்தார், சிலுவையிலே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இதுக்கு ஒத்து போற வசனம். ஏன்னா சொல்லுவாங்க, இந்த உலகத்துல எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கணும் இல்லையா? பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தா தான் நம்புறாங்க. நம்ம பேச்சோட எழுதி இருக்கணும். ஆண்டவர் பிளாக் அண்ட் ஒயிட்டா கொடுத்திருக்காரு. சங்கீதம் 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஆண்டவர் என்னத்தை முடித்தார்னா எல்லாத்தையுமே எனக்காக செய்து முடித்தார். அவர் ஏற்கனவே செய்து முடிக்க போகிறார்ல, முடித்தார். இதே வசனத்தை நீங்க சங்கீதம் 138 8ஆம் வசனம் என்னன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அவருடைய கரத்தின் கிரியை என்னன்னா நானும் நீங்களும் தான். நெகிழ விட மாட்டார். கர்த்தர் சொல்கிற காரியம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வசனத்தை அடிக்கடி நானும் நீங்களும் பார்க்குற இடம் எது அப்படின்னு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாஸ்தி இந்த வசனத்தை சங்கீதம் 138 8னா திருமண அழைப்பிதழை தான் பார்க்குறேன். எல்லா இன்விடேஷன்லையும் இருக்கும், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். நான் மறுபடியும் அதே சொல்கிறேன். இந்த வசனத்தை எல்லாம் முடித்தார்னா ஓ கதை முடிஞ்சது அப்படின்னு கிடையாது. திருமண அழைப்பிதழ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தோன்னே ஓ கதை முடிஞ்சதுன்னு பார்ப்போமா? இல்லை 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 இல்லை. புதிய துவக்கம் ஒன்று இருக்கிறது. ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நிகழ்கிறது. இங்கே ஒரு மணவாளனும் ஒரு மணவாட்டையும் இசைந்து புதிய வாழ்க்கையில் புதிய துவக்கத்துக்கு போறாங்க. புது வாழ்க்கை வரப்போகுது. அதனால கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார்னு மேலே இருக்கு. கீழே படிச்சீங்கன்னா இந்த மணவாளன் இந்த மணவாட்டியை மணந்து கொள்ளும் போது புதிய துவக்கம், புதிய வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதம், புதிய காரியங்கள், மேன்மையான சிறப்பான காரியங்கள், புது ஐடென்டிட்டியே கிடைக்குதுங்க. ஏன்னா அது வரைக்கும் மணவாளன் மணவாட்டின்னு கிடையாது. ஆனா இந்த புது வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்தும் போது உங்களுக்கு புது ஐடென்டிட்டி கிடைக்குது. என்னன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை. நான் சொல்ற மணவாட்டினா சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டின்ற புது ஐடென்டிட்டியை கர்த்தர் கொண்டு வருகிற காரியம் தான் எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் செய்து முடிச்சார்னா அது அந்த பக்கம் சொல்லிட்டாரு. என் வாழ்க்கையில் அந்த எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான வசனம்
பரிச்சயமான வசனம் ரோமர் 8:28. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, மறுபடியும் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இதுல ஆண்டவர் சொல்றாருன்னா, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஒரு மேரேஜ் இன்விடேஷன் யார் கொடுப்போன்னா, இவங்க வந்தா எனக்கு நல்லா இருக்கும், ஏன்னா இவங்க வந்தா என்னை ஆசீர்வதிப்பாங்க, இவங்க அன்பு கூறுவாங்க தான். நம்மளுக்கு எதிராக இருக்கவங்ககிட்ட போய் இன்விடேஷன் கொடுப்போமா? மாட்டோம். அதனால அழைக்கப்பட்டவர்கள்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த திருமணத்திற்காக அழைச்சிருக்காரு, எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்காரு. அப்புறம் ஆண்டவர் கொண்டு வருகிற காரியம், அழைக்கப்பட்டவரை நம்ம என்ன பண்ணணும்னா அன்பு கூறுறவங்களுக்கு. நான் எனக்கு சகலமும் நன்மைக்கு இல்லையே, சில தீமைக்கு, ஆண்டவர் சகலமும் நன்மையாய் மாற்றி தருவார். ஆனா முக்கியமானது, அவருக்குள்ள அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார், நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பார்க்கணும். அவர் உடன்படிக்கைன்றது ரெண்டு பேர் இசைந்திருக்கிற காரியம். ஆண்டவர் சொல்ற காரியம் ஒரு பக்கம், கர்த்தர் எனக்காய் யாவும் செய்து முடிப்பார். எனக்கு இருக்கிற விசுவாசம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இது ரெண்டும் பின்னி பிசையும் போது கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுது, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறது. இது புரிந்தவர்கள் அல்லேலூயா என்று கர்த்தரை அவரை நாமத்தை நீங்க பிளஸ் பண்ணுங்க. இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், ஆரம்பத்திலே சொன்னேன், துக்க வீட்டுக்கோ ஒரு சாவு வீட்டுக்கோ நம்ம வரல. ஆண்டவர் சிலுவையில் செய்த அந்த காரியத்தை நினைவு கூறணும், ரொம்ப நல்லது, நினைவு கூறணும். ஆனால் அவர் மரித்த ஒரு சடலமாகவே நம்ம பார்க்கக்கூடாது. அநேகர் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு சடலமாக பார்த்து ஈஸ்டர் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் கொண்டாடி கிறிஸ்துவின் வாழ்க்கை கொண்டாடக்கூடிய ஜனங்கள் நாம. ஆண்டவர் மரிக்கும் பொழுது அவரை ஒரு விக்டிம், இப்போ தீவிரவாதி ஒருத்தர் பிடிச்சி கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பலியானார் அப்படின்றது. ஆண்டவர் ஒரு ஆட்டை போட ஒப்பு கொடுத்தார் தவிர பலியாகவில்லை. அவர் விக்டிமா மாறல, அவர் விக்டரிக்காக எனக்காக போராடினார். வசனம் அப்படிதான் சொல்லுது, வார்த்தை இப்படி சொல்லுது, ஆண்டவர் ஒரு போர் வீரனை போல மரிச்சாரு. ஐயோ என்னால முடியலையே, இப்படி பண்ணி போட்டாங்களே அப்படின்னு ஆண்டவர் புலம்பவில்லை. ஆண்டவர் செய்யற காரியம், ஒரு யுத்த வீரனை போல மரித்தாரு. ஏசாயா 42:13 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். இந்த வசனத்தை புரிஞ்சுங்கன்னா சும்மாவே உட்கார முடியாதுங்க. ஆண்டவர் ஒரு யுத்த வீரனை போல, ஒரு கெர்ஜிக்கும் சிங்கத்தை போல இந்த காரியத்தை ஆரம்பிச்சு வச்சார். என்னன்னா, தம்முடைய மரணத்தினாலே எனக்கும் உங்களுக்கும் நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். இந்த காரியத்தை ஒரு போர் வீரனர் செஞ்சனால அவர் பின்னாடி பின்பற்றி வர நாம எல்லாருமே இதே காரியத்தை செய்வோன்னு ஆண்டவர் தெரிந்து வைத்தார். ஆண்டவர் சொல்ற காரியம் எல்லாம் முடிந்ததுன்னா, உங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை, சோதனைகள், சோர்வுகள் எல்லாம் சிலுவையிலே முடித்து வைத்தார். அவரிடத்துல அன்பு கூர்ந்து, அதாவது ஆண்டவர்கிட்ட விசுவாசமா இல்லாட்டி அன்பு கூறுறது அன்பு கூறுன்னு சொன்னா பொய்யனா இருக்கிறோன்னு சொல்லுறதுனால, விசுவாசத்தின் மூலம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி கடந்து போகணும், இல்லை முடிக்கணும்னு விசுவாசிக்கிறேன். நம்ம பேசுற இந்த மெசேஜ் எல்லாம் சில டைம் நம்ம கேட்குறோம், ஆனால் வெளியில் இருக்கவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா இப்படி சமீபத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திருச்சபையில் பிரசங்கம் பண்ணேன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு. அப்பொழுது 2 வசனத்தை நான் சொன்னேன். ஆண்டவர் மோசேட்டையும் சொன்னார், யோசுவாட்டையும் சொன்னார், நான் விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஒரு வேற மார்க்கத்தை சேர்ந்த சகோதரர் எனக்கு யூடியூப்ல மெசேஜ் போட்டாரு, நீங்க என்னதான் சொன்னாலும் ஏசு கிறிஸ்துவ கை விட்டுட்டார் தானே, நீங்க மோசேன்னு சொல்லலாம், யோசுவான்னு சொல்லலாம், ஆனா கை விட்டுட்டார் தானே அப்படின்னு கேட்டாரு. நான் சட்டுன்னு பதில் சொல்லலாம், ஆனா ஆவியானவர் வெளிப்படுதலோட பண்ணிட்டு ஆண்டவரே பேசுங்கன்னு போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சு நான் பயங்கரமா தொட்டாரு. அதனால தான் நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த சகோதரர் சொன்னது, அன்பு சகோதரே, ஒரு காரியத்தை நீங்க பார்க்கல, என் இயேசு கிறிஸ்து அங்கலாய்த்து பேசினார் தவிர அறிக்கையாக சொல்லவில்லை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னா, ஆண்டவர் கைவிடல, அந்த தற்காலிகமான சூழ்நிலையில கடந்து போறேன்னு சொன்னாரு தவிர அது அவர் அறிக்கையா சொல்ல. ஏன்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. இது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொருத்தர் இதே சமூக வலைத்தளத்துல சொல்றாரு, உங்க இயேசுவே 3 ஆணையில தொங்கிட்டு வெளியே வர முடியாம இருக்காரு, நீங்க என்ன அவர் ஆராதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்.
அவருக்கு ஒரு பதில் நான் கொடுத்தேன், அதை நான் சொல்றேன். ஐயா, நீங்க பண்ற தப்பு என்னன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுடைய கண் அங்கேயே நின்றுச்சு. ஆனா அந்த சிலுவைக்கு அப்புறம் நிறைய விஷயம் நடந்ததுல அது பார்க்கல. ஏன்னா 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் உங்க மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். உங்க கண்களை மட்டும் திறந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த வசனங்களை நான் படிக்கிறேன். படிக்கும் போது ஆவியானவர் என்ன அப்படியே தொட்டாரு. அதை படிச்சு நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இதை படிக்கும்பொழுது அந்த ஆவியில உணருங்க. இவர் மரிச்சாரு, ஓகே, என் தேவனே ஏன் கைவிட்டின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. பிலிப்பியர் 2:5ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மறுரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் அதுக்கப்புறம் மரணமே, சிலுவையில் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானோர் பூமியில் கீழானோர் முழங்கால், பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கும்படி, அதாவது மறிச்சு போய் கீழே இருக்காங்க பாத்தீங்களா, பாதாளத்தோருக்கு போனாங்களா, அவன் கூட முழங்கால் படிடுவான் இந்த நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, அந்த முன்னாடி வசனம் ஒரு டைம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் முழங்கால் யாவும் முடங்க பண்ணி. அடுத்த வசனம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்து அருளினார். இதுதான் ஆண்டவர் சிலுவையில் செய்த காரியம். உலக சில பேர் பார்க்காம இருக்கலாம், ஆனா நீங்களும் நாங்களும் எப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கணும் புரிஞ்சா அந்த மனக்கண்கள் குருடாக்கினவர்கள் நம்ம விசுவாசத்தினால ஜெபித்து ஜெயிக்க முடியும். தேவன் தாமே